வேதா வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வேதா வர்றதையே. வேதா வந்தோனே ஓடி வந்து அப்படியே வந்து காவேரி கிட்ட கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அழறாங்க. "கவலைப்படாதம்மா, ஒண்ணும் ஆவல உனக்கு. டாக்டர் வந்து இந்த மாரி முடியாதுன்னு சொல்ட்டாங்களா? உனக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்களா? அதுக்காக தான் இப்படி அழுவுறியாடி? சொல்லுடி" அப்படின்றாங்க. அழுதுட்டே இருக்காங்க. வேதா எழுந்துக்கல. உடனே வந்து "சொல்லும்மா, என்ன பிரச்சனை?" அப்படின்னோனே ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருக்காங்க வேதா. அழுதுட்டு மட்டும் இருக்காங்க. "சரி கவலைப்படாதம்மா, நீ தான் எங்களுக்கு முக்கியம். குழந்தை எங்களுக்கு முக்கியம் கிடையாது. குழந்தை இல்லைன்னா பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு கெஜாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து வராரு நம்ம விக்ரம். இந்த மாதிரி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு தான் அழுதியா, இது வந்து சாதாரண கண்ணீர் இல்லை, ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு வேதாவும் சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வந்து இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, தன்விக்கு வந்து ஒரு ஒரு தங்கச்சியோ தம்பியோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட விக்ரம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து வேதா வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னோன்னே எல்லாருமே வந்து வேதா வந்து அப்படியே உச்ச முகர்றாங்க. எனக்கு தெரியும், என் பொண்ணு வந்து நல்லாயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாமி என்னை கைவிடாதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது விக்ரம் வந்து ஒரு அப்செட்டாக இருக்காரு. என்ன விக்ரம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து கெஜா வந்து வீட்டில் நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த ஏற்பாடெலாம் பண்ணுங்கன்றாங்க. என்ன கெஜா, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, வேறு என்னங்க பண்ணுறது? இதுக்கப்புறம் என் பையன் வந்து சந்தோஷமாக வாழ போகிறானே, என் பையனும் மருமகளும், அதுக்கேற்ற தேவையான ஏற்பாடெலாம் பண்ண வேணாமா? ஓ, நீ அதை சொல்கிறியா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்றாங்க. உன்னை வந்து சந்தோஷமாக ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னை கெஜா என்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னோடனே, இங்கே பாரு, இது நான் வந்து பண்ண வேண்டிய ஏற்பாடு, அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிட்டேன். நீ வந்து பால்கோவான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம், அந்த பால்கோவா முதல்ல எடுத்துன்னு வந்து வை அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய்ட்டு நான் செஞ்ச பால்கோவாவை எடுத்து வந்து கொடுக்குறாங்க, தான் செஞ்சது. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த பால்கோவா வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, இனிமேட்டு ரெடி. வேதா வந்து கிளம்ப வேண்டியதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விக்ரம் ரூமுக்கு போகிறாரு. இரு விக்ரம், ஒரு நிமிஷம் போகாத அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னோடனே, நல்ல நேரம் பார்த்தாண்டா உள்ளே போகணும் அப்படின்னோடனே, ஏம்மா நான் தினமும் போகிற ரூம் தானே அப்படின்றாரு. அதெல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் போகணும், அமைதியாயிடுறா அப்படின்னோடனே, என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நேரம் நல்லா ஆயிடுச்சுடா, உள்ளே போடா அப்படின்றாங்க. உள்ளே போனால் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இது ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது நம்மக்கிட்ட கேட்காம கொள்ளாமல் எதுக்கு அம்மா இந்த ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக இருக்காங்க. பார்த்தா வந்து கதவை திறக்க சத்தம் கேட்குது. விக்ரம் எட்டி பார்க்குற பார்த்தா வேதா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி தலை நிறைய பூவோடையும் கையில் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து எல்லோ கலர் சாரியில் அழகாக வந்து கையில் வந்து ஃபுல்லாகவே நிறைய பால் சொம்பு, ஃபுல்லாக பால் நிறைய சொம்போட எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது விக்ரமுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வேதா வந்து ரொம்ப சந்தோஷமாக நடந்து வராங்க. விக்ரம் இந்தாங்க பால் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து விக்ரமுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வேதா இது அப்படின்றாங்க. உடனே வெக்கப்படுறாங்க. என்ன இப்போ வெக்கப்படுறா, என்ன நடக்குது இங்கே, நம்மளுக்கு தெரியாமல் இங்கே என்ன நடக்குது, நான் அதான் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக எங்கள் அம்மா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, வேதா வேற வெக்கப்படுறாளே, ஒன்றும் புரியலையே, இப்போ என்ன சொல்கிறது வேதா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து முழிக்கிறாரு. அடுத்து வந்து வேதா வந்து விக்ரம், இதெல்லாம் வந்து எனக்கே தெரியாமல் அத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க, சாரி அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னோடனே, சரி விக்ரம் பாலை குடிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பால் குடிச்சிட்டு எனக்கு தரணுமா, மீதி நான் குடிக்கிறேம்மா, இதுதான் சம்பிரதாயமா அப்படின்னோடனே, உடனே வந்து விக்ரம் வந்து யோசிச்சுட்டு எனக்கு பால்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் விக்ரம், எனக்காக கொஞ்சம் குடிக்க முடியாதானோடனே சரின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க விக்ரம்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. வேதா, இதெல்லாம் என்னது இது, முதல்ல எழுந்துரு அப்படின்னோடனே, அத்தை தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. நீங்கள் பாரு வேதா, நான் சொல்கிறது கேளு, எனக்கு எல்லாம் புரியுதுங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும், தன்விக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதனால் இதெல்லாம் நான் நீ எதிர்பார்க்காது என்கிட்டன்னு சொல்ல போகிறீங்க, அதுதானே அதிர்ச்சி அடைகிறேன். நான் சொன்னது கரெக்டு தானே விக்ரம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நடக்கணும்னு எல்லோரும் விரும்புகிறாங்க, நானும் தான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. வேதா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.